இன்னைக்கு 2 பேர்த்துக்கும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு மூடே இல்ல. காலையிலே ஒரு வழியா ஜிம்முக்கு போய் புஷ் டே ஒர்க் அவுட்ட போடலான்னு பார்த்தா பெஞ்ச் பிரஸ் மிஷின் எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சரி போங்கடான்ட்டு 2 பேரும் தம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு 2 பேர்த்துக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டும் மோட்டிவேஷனும் பண்ணி இன்னைக்கு ஒர்க் அவுட்டை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தனியா ஒர்க் அவுட் பண்றதை விட இந்த மாதிரி பார்ட்னர் கூட ஒர்க் அவுட் பண்ண மோஸ்ட்ல சம்டைம்ஸ் நம்ம லோவா ஃபீல் ஆனா கூட நம்மளால பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணிட முடியும். அப்புறம் ஈவினிங் ரன்னிங் போகும்போது என் தம்பியும் என் கூட வந்திருந்தான். அவன் முன்னாடி ரன்னிங் போயிருக்கான், பட் இப்போ அந்த அளவுக்கு டச் இல்ல. ஸோ நான் 500 மீட்டர்ஸ் கூட அவன் ஓட மாட்டான்னு தான் நினைச்சேன். பட் அசால்ட்டா 3 கிலோமீட்டர் ஓடிட்டான். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் 5 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணிட்டு வந்தது என்னன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ரன் முடிச்சுட்டு 800 மீட்டர்ஸ் 3 தடவை ஸ்ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். நல்ல மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி கட்டி இருந்ததுனால என்னால் அதை கொஞ்சம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ரன் போகும்போதுலேயே ரோட்ல தண்ணி தேங்கி இருந்தனால ஹை ஜம்ப், லோ ஜம்ப், ஸ்மால் ஸ்ப்ரிண்ட் எல்லாம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சரி மக்களே, நான் டிசிப்ளினா இன்னைக்கான டேவை முடிச்சிட்டேன். நீங்களும் டிசிப்ளினா இருங்க. ஸ்டே ஸ்ட்ராங், பி ஹாப்பி.